ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். வணக்கம். கண்டிப்பா நம்ம சனிப்பயிற்சியில இருக்கக்கூடிய பலன்கள்லாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய 5 கிரக சேர்க்கையை பத்தி மக்கள் கேட்கிறாங்க. இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன, எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்? 5 கிரக சேர்க்கை. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மார்ச்ல நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகுது. முக்கியமா மார்ச் 6ஆம் தேதி சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். அது எல்லாருக்கும் தெரியும் வாக்கியப்படி. ஆனா தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. 12ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சூப்பர். அடுத்ததாக சூரிய பகவான் 15ஆம் தேதி என்ன பண்றார்? மீனத்திற்கு வருகிறார். சூப்பர். அடுத்ததாக புத பகவான் இவர் 3ஆம் தேதியே வந்துட்டார், மார்ச் 3. அடுத்ததாக அப்படி வரிசையா செவ்வாய் பகவான் மார்ச் எண்டில் ஏப்ரலில் என்ன பண்ணுறார்? மீனத்திற்கு வருகிறார். இப்படி இவங்க எல்லாருமே மொத்தமாக ஒரு இடமா சேர்ந்து மீனராசியில் சந்திக்கிறார்கள். இவங்க இந்த மீனராசியில் இருக்கும் பொழுது என்னெல்லாம் நற்பலன்கள் ஏற்படும்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடம் என்பதால் இவர்கள் அத்தனை பேருமே புனிதர்களாக அருள் தரக்கூடிய அற்புத கிரகங்களாக மாறிடுறாங்க. அவ்வகையிலே இவர்கள் அத்தனை பேருமா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறார்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாருக்கெல்லாம் பெரிய ஜாப் கிடைக்க போகுது, கோடீஸ்வர யோகம் யாருக்கு என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து வரக்கூடிய 5 கிரக சேர்க்கை எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? ரிஷபராசிக்காரர்களுக்கு உனக்கு என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான். 2ஆம் இடத்திலே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மார்ச் 12ஓட. இதுக்கப்புறம் பணம் வரும். சொன்னாங்களே 2ஆம் இடத்துல பணம் வரும், குரு வந்துட்டாரு. ஆனால் ஒன்றும் நடக்கலையே. நான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா குரு ஆஃப்லைனில் தான் இருக்காரு. யாராவது அவர் எழுப்பிடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மார்ச் 12ஆம் தேதி அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்துட்டார். 6ஆம் தேதி சனி பகவான் என்ன பண்ணுறார்? 11 சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் வருகின்ற லாபசனி. அவரை தொடர்ந்து 11க்கே வரிசையாக எல்லாரும் வராங்க. அது என்னமோ தெரில, உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு நன்மை மட்டுமல்ல, நன்மை இப்போ குட் பெட்டர் பெஸ்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல, நன்மைக்கு அடுத்ததாக நன்மை ஸ்கொயர், நன்மை கியூப், அந்த மாதிரி போட்டுக்கங்க. டபுள் ட்ரிபிள் நன்மையெல்லாம் ஏற்பட போகுது. ஏன்னா சனியை தொடர்ந்து வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய உச்சம், அதை தொடர்ந்து வருகின்ற புதன் 2-5 கூடிய யோகாதிபதி, அதை தொடர்ந்து வரக்கூடிய 7 கூடிய செவ்வாய், வரிசையா எல்லாருமா 11ஆம் இடத்திற்கு வரும்பொழுது, 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம் என்பதால் வெற்றி மீது வெற்றி கிடைக்கிறது. ராவணன் இருக்கிறானே பிருந்தா, அவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக, இந்திரஜித் பிறக்க வேண்டும் என்பதற்காக எல்லா கிரகங்களையும் 11ஆம் இடத்துல நிறுத்தினாராம். 11ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், வெற்றி மேல், அதுக்கு மேல தோல்வியே கிடையாது. எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் 11ஆம் இடத்திற்கு சென்றால் புனிதராகி விடுகிறார்கள், பலசாலிகளாகி விடுகிறார்கள், நமக்கு அருள் செய்பவராக மாறிவிடுகிறார்கள். அதான் இதில் ஆச்சரியமே. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒருத்தர் 2 பேர் நல்லது செய்யல, ஒரு ஊரே நல்லது செய்ய போகுது. 11 என்ன நல்லது செஞ்சிடும்? என்ன நல்லது செய்யணும்? தனஸ்தானங்கள் ஈடுபடுபவர்கள், இப்போ ரிஷபராசிக்காரர்கள் யாராவது ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில் ஒர்க் பண்ணுற ரொம்ப நல்லா வருவீங்க. மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்க, நெட்வொர்க்கிங்கில் இருக்கிறவங்க, கார் டிரைவிங், கார் புதுசாக ட்ராவல்ஸில் இருக்கிறவங்க நல்லா வருவீங்க. மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், மேரேஜ் A to Z மாதிரி கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்ணி நடத்தி வச்சு முடிச்ச அது மாதிரியானவங்களா நல்லா வருவீங்க. பெண்களுடைய ஆடைகள், ஆடம்பர ஆடைகள் போன்றவற்றை அரேஞ்ச் பண்ணுறவங்க, ரெடி பண்ணுறவங்க, ஃபேஷன் டிசைனிங் பண்ணுறவங்க, உயர் ரக சென்ட்டு அதெல்லாம் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டிஜிட்டல் மொபைல்ஸ், அந்த மொபைலு போன்ற விஷயங்கள் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லா வருவீங்க. இனிப்பு கடை, இனிப்பு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப நல்லா வருவீங்க. வலம்புரி சங்கு மாதிரியான டிவைன் ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லா வருவீங்க. எனிவே நீங்கள் தொட்டதெல்லாம் நல்லா இருக்க போகுது. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும். உங்களுக்கு தான், கவலைப்படாதீங்க, சூப்பராக வருவீங்க. ரிஷபராசிக்காரர்கள் கலக்க போறீங்க. இவர்களுடைய இடர்பாடுகளை தடுப்பதற்கு இவர்கள் எந்த மாதிரியான வழிமுறைகளை மேற்கொள்ளலாம்? இவர்களுக்கு இடர்பாடுகள் என்று ஏதுமில்லை. ஒரே ஒரு விஷயம் என்ன இடர்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேர் 11 வரும்போது ஒரு அசாத்திய தைரியம் வந்துடும். போடா அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 விஷயங்களில் கமிட் ஆகிடுவீங்க. இதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துக்கலாம். இந்த மாதம் பார்ப்பீங்க, அடுத்த மாதம் பார்ப்பீங்க. கன்சிஸ்டண்ட்டாக யோசிக்கணும். அதுக்கு அடுத்த மாதமும் இதே மணி ஃப்ளோ இருக்குமா, இந்த அக்ரிமெண்ட்டை எல்லா நாளும் பண்ண முடியுமாங்கிறத யோசிச்சுட்டு இவங்க பண்ணணும். இன்னைக்கு பணம் இருக்குங்கிறதுக்காக ஒரு புது அக்ரிமெண்ட் பண்ணக்கூடாது. அதான் இவங்க யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஒரு 1 இயர் அக்ரிமெண்ட் பண்ணுறீங்கன்னா, அடுத்த 4 மாதத்துக்கு மணி ஃப்ளோ இருக்குது, அப்புறம் இருக்காதுன்னா அப்போ இது வேண்டாம். அதை மனதில் கொண்டு வந்து 1 மாதத்தை நம்பி திடீர்னு இப்போது
ஒரு சூப்பர் டைம் வந்தது இப்போ மட்டும்தான். அதுக்கடுத்து எல்லாருமே 12ஆம் இடத்துக்கு வந்துடுவானுங்க. அப்போ ஒரு அதி தைரியம் என்பது வருகிறது. ஸோ அப்போ இந்த மாதத்தில் நமக்கு வெல்த் இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து எதுலையும் கமிட் ஆகக்கூடாது. அடுத்த மாதமும் இருக்குமாங்கிறது தெரியாது. அதனால் அதிக தேவையில்லாத லோனு, தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாட்டிக்காதீங்க. இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன? 11ஆம் இடத்திலே சனி பகவான் வந்திருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அப்போ சனீஸ்வரன் திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபடுங்கள். பொழிச்சலூர் சென்று வழிபடுங்கள். அந்த மாதிரி சனீஸ்வரனை வழிபட்டுட்டே இருங்க. உங்களுடைய சகல விதமான பிரச்சனைகளும் சரியாகும். சுவாமிஜி, இந்த சனி பயிற்சியை தொடர்ந்து வரக்கூடிய 5 கிரக சேர்க்கையை பத்தி நம்ம இவ்வளவு நேரம் பேசணும். இந்த 5 கிரக சேர்க்கை என்னென்ன, இது எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு? ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமா இந்த 5 கிரக பயிற்சியும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பொதுவாகவே பிருந்தா, இந்த காலபுருஷ தத்துவத்திலே சுக்கிரன் உச்சம் அப்படின்னாலே சும்மா ஜம்முன்னு இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, உலகத்துல சுகபோகங்களை, ஆடம்பரத்தை, சௌந்தரியத்தை எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா நம்ம சுக்கிரன் தான். சுக்கிரனே உச்சம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொதுவாகவே ரொம்ப கம்ஃபர்ட்டா, ரொம்ப பணவரவு. சுக்கிரன்னா தனவரவுன்னு அர்த்தம். பெரும்பணம் எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ பொதுவாகவே இந்த மார்ச், ஏப்ரல், மேல எல்லா ராசிக்காரருக்குமே நிறைய காசு, பணம், துட்டு, மணி வருவதற்கான விஷயங்கள் வந்துடும். சுக்கிரன் உச்சங்கிறப்ப காதல் எங்கெங்கு திரும்பினும். ஏப்ரல் மேயிலே பசுமையிலே அதெல்லாம் அது ஏப்ரல் மே, இது மார்ச். ஸோ நோ ப்ராப்ளம். அப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இளமைக்கான மாதம் இது. சில பேர் இப்போல்லாம் நிறைய பேர் டைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் கூட, உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு சார், எனக்கெல்லாம் இப்போ 50-52 வயசு ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு சார், நான் அப்படியே பிரம்மச்சரியாவே இருந்துட்டேன். திடீர்னு ஒரு ஆளை பார்ப்பீங்க. திடீர்னு உங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும். எல்லாமே திரும்புதே நானே அப்படியே. சார், வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு காதல்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் தன்னால் நடந்துடும். அவங்க நமக்கு ஒரு டார்கெட் வைப்பாங்க. இனிமேல் நீ குடிக்கூடாதுப்பாங்க, விட்டுருவோம். இனிமேல் நீ வாழ்க்கையில் பெரிய ஆளணும்போம். ஏதோ ஒரு சக்தி பாருங்க, அவங்களுக்காக பண்ணுறதா நினச்சி நீங்கள் உங்கள் லைஃபையே மாற்றிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் காதலின் அற்புதம். நல்ல காதல் வாழ வைக்கும். ஸோ அப்போ சுக்கிர பகவான் என்ன பண்ண உச்சமாகிறார். இதோட சேர்ந்து என்ன ஆகுதுன்னா, எல்லா கிரகங்களுமே காலபுருஷ தத்துவத்தின்படி குருவின் வீட்டுக்கு வராங்க. 2 விஷயம் இருக்கு பிருந்தா. எந்த கிரகமாக இருந்தாலும் குரு வீட்டுக்கு வந்தால் புனிதராயிருவாங்க. ஸோ குருவிட வீட்டுக்கு இவங்க எல்லாரும் வர்றது மிக அற்புதமான விஷயம். இவர்கள் பொதுவாகவே யாருக்குமே எந்த ப்ராப்ளமும் பண்ணக்கூடியவராக இல்லை. அதில் ரொம்ப முக்கியமாக நான் 2 விஷயம் சொல்லணும். ஒன்று, இந்த பக்கம் மிஸ்டர் சனி, இந்த ஆள் இப்போ தான் பெயர்ச்சியானார். 6ஆம் தேதியிலிருந்து மீனராசியில் உச்சம் பெற்றார் குருவுடைய வீட்டில். இந்த பக்கம் மிஸ்டர் குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சார். இது 12ஆம் தேதி. இனி உங்கள் வாழ்க்கையில் பெரிய ப்ராப்ளம் எதுவுமே நடக்காது. கண்டிப்பா இந்த 5 கிரக சேர்க்கையை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எப்படி தொடர்பு கொள்வது சாமிஜி? மக்கள் என்னை தொடர்பு கொள்வதற்கு கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணைந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திற்கு தினமும் வாருங்கள். வந்து என்னை சந்தியுங்கள். ஸ்ரீமடத்துக்கு வந்து ஒரு தடவை இப்போ பார்த்துட்டு இந்த விஷ்ணுமாயாவை வழிபட்டு சென்றால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தன்னால் சரியாகும்.